ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. வெளியே வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. ஆனால் சமையல் என்ன பண்ணலான்னு யோசிக்கக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிக்கன் எடுத்து செஞ்சுருட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. டைம் வந்து 7 மணிக்கெலாம் தம்பிக்கு நான் சாப்பாடு கட்டி ஆகணும். இதில் எப்போ போய் சிக்கன் எடுத்து எப்போ நான் சமையல் பண்ணுறது? மணி 5:45. சரி, ஓகே, எடுத்து வரேன்ட்டாங்க. சிக்கன் எடுத்துகிட்டு வரட்டும். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் தான் தம்பிக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துருக்காங்கண்ணா. அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டு வர சொன்னால் இந்த ஈரல்லாம் வேணாம்பான்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. கல்லீரல் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஈரல் வந்து சாப்பிட பிடிக்காது எங்களுக்கு. அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேங்களா? இதை அப்புறம் மறிஞ்சிட்டு தம்பிக்கு ஃபஸ்ட்டு கிரே பண்ணி கொடுத்துருப்பிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? எடுத்து வந்த சிக்கனில் கொஞ்சமாக குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் கறி எடுத்து போட்டு குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டோம். குழம்பு வச்சு தம்பிக்கு வந்து காலேஜ் டைம் ஆச்சுன்னு கொடுத்து அமிச்சாச்சு. சாதமும் வடிச்சாச்சுங்க. வாங்கிட்டு வந்த கறியில் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதை வச்சு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு கொடுத்து சொல்லி அவங்க கேட்டாங்க. அதை வந்து இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகா தான் எடுத்துருக்குறோம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் அதை சேர்க்க போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகா தான் காரம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிளகாவை இப்போ 2ஆக இப்படி கிள்ளிட்டு இதில் இருக்க விதையை ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடணும். இது உள்ள விதை எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த விதையோடையே வந்து நம்ம வந்து போடக்கூடாது. காஞ்ச மிளகா நம்ம வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது பாருங்கள், விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு மெயின் என்னென்னா இந்த காஞ்ச மிளகாவும் இந்த சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு மெயின். இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் முழுசாக அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். சிக்கன் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடசட்டி வச்சுட்டு இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இதுதான் ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் அதே டெஸ்ட்டில் பண்ணித்தரேன். ஓகேவா? 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம சாதா கோழியோட நாட்டுக்கோழியில் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி கறி நம்ம எடுக்கலை, அதனால் சாதா கோழி கறியிலே பண்ணிக்கலாம். நம்ம வந்து இல்லை செய்யறப்ப நீங்கள் நாட்டுக்கோழி கறியில் பண்ணி பாருங்கள், இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கனை நம்ம வந்து சேர்த்துடலாம். இதில் நம்ம தண்ணியெலாம் சேர்க்கலைங்க. எண்ணெயிலே கறி நல்லா வேகணும். இந்த கறியிலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். அதனால நம்ம எண்ணெயிலே வேக விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இடையில தட்டு அப்போ திறந்து பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கறி வேக அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வரணும். அதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ கறி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா, சோம்புத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த நம்ம கொத்தமல்லி கீரை கொஞ்சமாக தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். வாவ், செம்ம சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குங்க. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
தட்டில் சாப்பாடு போட்டுட்டு சிக்கன் குழம்பு பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி சமையல் வேணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் அதே மாதிரி சமையல் போடுறோம். டாடா.